श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார்ச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் 1ஆம் பத்திலே 3ஆம் பதிகத்திலே 3ஆம் பாசுரம் முடிய அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 1ஆம் பத்து 3ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். யாரும் ஓர் நிலவே அணன அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமை அணன அறிவழிய எம்பெருமான், பேரும் ஓர் 1000 பிறபலவுடைய எம்பெருமான், பேரும் ஓர் உருவமும் உளதில இளதில என் மனப்பிணக்கே. யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு அறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான், பேரும் ஓர் 1000 பிற பல உடைய எம்பெருமான், பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அருளிச் செய்துள்ளார். மிக அற்புதமான பாசுரம். இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கும், இறைவன் என்பது இல்லை என்று அவநம்பிக்கை கொண்டவர்களுக்கும் உபதேசம் செய்வதாக, அறிவுறுத்துவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. 1000 திருநாமங்களையும் அந்த திருநாமங்களுக்கு ஏற்றபடியான திருமேனியையும் உடையவன் சர்வேஸ்வரனாகிய எம்பெருமான். சிலர் தன்னுடைய முயற்சியினாலே அவனை காண வேண்டும் என்று விரும்புவார்கள், முயற்சியும் செய்வார்கள். தங்களது முயற்சியாலே காண வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எத்தனை உயர்ந்தாலும் அவனை அடைய இன்னும் ஓர் படி மேலே செல்ல வேண்டும்படி உள்ளவன் எம்பெருமான். அதாவது தன் முயற்சியாலே அவனை காண முடியும் என்று எண்ணக்கூடியவர்களால் காண முடியாதபடி உள்ளவன். ஆனால் அவனது திருவருளால் அவனை காண வேண்டும் என்று முயல்பவர்கள் எத்தனை தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், பக்தி ஞானம் குலம் ஆகிய எதனாலும் தாழ்ந்தவர்களாயிருந்தாலும், அவனது திருவருள் கிடைத்தால் அவனை காண முடியும் என்ற எண்ணம் கொண்டவர்களை அவன் காட்சி தருவான். அவர்களுக்கு அவன் எளியவன். ஆக ஒரு பெயரும் ஒரு உருவம் கொண்டவனாக மற்றவர்களுக்கு அவன் இருப்பதில்லை. ஒரு பெயரும் ஒரு உருவம் கொண்டவனாக கொண்டு மட்டுமே அவன் அடியார்களுக்கு இருப்பதில்லை. அடியார்கள் அவன் உருவம் எப்படிப்பட்டது, அவன் திருநாமம் எப்படிப்பட்டது, அவன் திருவேணி எத்தகையானது என்று அந்த எளியவர்கள் அடியார்கள் நினைப்பது போல அவன்
உருவமும் பெயரும் கொண்டவனாக இருக்கின்றான். ஒரு பெயரும் ஒரு உருவமும் கொண்டவனாக மட்டுமே அவன் அடியாருக்கு இருப்பதில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட பெயர் கொண்டவளாக அவர்கள் எம்பெருமானைப் பற்றி சிந்தித்தாலும் அவர்கள் சிந்தனைக்கேற்றவாறு அவன் இருக்கின்றான். இப்படியாக உள்ள திவ்யமான அவதாரங்கள் யாருக்கும் எளியவனாக இல்லை என்றால், இவை அனைத்தும் அடியார்க்கு மிகவும் எளிதாகவும் அடியார்கள் அல்லாதவர்களுக்கு அடைவதற்கு எட்டாத ஒன்றாகவும் இருக்கின்றான் என்கின்றார் ஆழ்வார். எத்தனை அதிசயத்தக்க ஞானம் உடையவர்களாக இருந்தாலும் தங்களது முயற்சியாலே அவனை காண எண்ணுபவர்களால் இவன் இப்படிப்பட்ட இயல்பினன் என்று உணர்ந்து கொள்ள இயலாதபடி என் சுவாமி உள்ளான். அதே நேரத்தில் பிறப்பு, ஒழுக்கம், ஞானம் ஆகியவற்றால் ஓர் அளவில்லாதபடி தாழ்வாக இருப்பவர்கள் என்றாலும் அவனே நமக்கு அவனை காண்பிப்பான் என்று அவர்கள் உள்ளபோது தன்னை பற்றி அனைத்தையும் அவர்கள் அறியும்படியாக அவன் உணர்த்துவான் என்கின்றார். இதனை நாம் எங்கே கண்டோம் என்றால், இராமாயணத்தில் சுக்ரீவன் அவன் குரங்கினத்தான், சபரி அவள் வேட்டுவச்சி, யசோதை இடைகுலத்து மகளிர், அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்கும் எளியவனாக இருந்தான் என்பதை கண்டோமல்லவா? அடியார்க்கு எளியவனாக, மற்றவர்களுக்கு அரியவனாக இருக்கின்றான் என் தலைவன் என்கின்றார் ஆழ்வார். பேருமோர் 1000. 1000 என்பது எண்ணிக்கை அல்ல, எண்ண முடியாத அளவிற்கு பேருள்ளவன். அனுபவிக்கின்ற அடியார்களுக்கு அவர்கள் ஈடுபடுகின்ற குணங்கள் அனைத்தும் வெளிப்படும்படியான திருநாமங்களை உடையவன். குணம் பற்றியுள்ள திருநாமங்களுக்கும் சொரூபம் பற்றியுள்ள திருநாமங்களுக்கும் ஓர் எல்லை இல்லை என்பதனாலே ஆழ்வார் இப்படி அருளி செய்துள்ளார். பேருமோர் உருவமும், இவற்றிலே ஒரு திருநாமமும் ஒரு திருவுருவமும் உளதில்லை. அடியார் அல்லாதார்க்கு இவை ஸ்தூலமாக எண்ணுவதற்கு கூட கடினமாக இருக்கும். அடியார்கள் அனைவராலும் காண இயலும் என்பதனாலே இது இலதில்லை, அதாவது இல்லாமல் இல்லை என்று அறுதியிட்டு கூறுகின்றார் ஆழ்வார். திருநாமமும் அத்திருநாமத்துக்கு பொருளான திருமேனியும் என்றும் உள்ளது. அவை இல்லை இல்லை என்பதே இல்லை என்பதை இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற அடியார்க்கு, நம்போன்ற சேதனர்களுக்கு ஆழ்வார் அறிவுறுத்துகிறார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.